வெற்றி வேந்தன் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் சொல்றாரு, உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், உன் சத்துருக்களை விலக்கி விட்டேன், உன் தேவன் நடுவிலே வாசம் பண்ணும்படி இனிமேல் தீங்கை காணாதிருப்பாய். இதோ எல்லா தீங்குக்கும் நான் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவேன். மனிதன் மூலமாக நிறைய தீங்கை நீங்க அனுபவிச்சிட்டீங்களா? மனிதன் மூலமாக நிந்தைகளை அனுபவிச்சிட்டீங்களா? மனிதன் மூலமாக நெருக்கத்தை அனுபவிச்சிட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லா தீங்குக்கும் நான் விலக்கி உன்னை பாதுகாப்பேன். எந்த தீங்கு உன்னை தொட முடியாது என்று அவர் சொல்கிறார். இந்த நாளிலே எனக்கு அவங்க தீங்கு பண்றாங்க, அவங்க தீங்கு பண்றாங்க, இவங்க பிரச்சனை பண்றாங்க என்று கலங்குறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, எல்லா தீங்குக்கும் நான் விலக்கி நான் உங்களை பாதுகாத்துக் கொள்வேங்கிறார். அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சந்தோஷமா கடந்து போங்க. இந்த நாளில் சந்தோஷமா கடந்து போய் உங்கள் வேலையை பாருங்க. அவர் தீங்கு பண்ணுவார், இவர் தீங்கு பண்ணுவார், அவர் எனக்கு தான் வேட்டு வச்சுருவார், அவர் தான் சூழ்ச்சி பண்ணுவார் அப்படி நீங்கள் நினைக்க கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்று வாயில சொல்லிகிட்டே போங்க. நீ வேலைக்கு போறீங்களா, ஒரு இடத்துக்கு போறீங்களா, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காப்பார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காப்பார். பேசிக்கிட்டே போங்க. தீங்கு உங்க பக்கத்தில் வர்றது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நட்சிப்பிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எத்தனையோ தேவ பிள்ளைகள் பல தீங்கான காரியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அறிவீரப்பா. ஆண்டவரே, விளைவினம் என்கிற தீங்கு, கடன் பிரச்சனை என்கிற தீங்கு, நெருக்கம் என்கிற தீங்கு, போராட்டம் என்கிற தீங்கு, வேதனை என்கிற தீங்கு, இப்படி பல வித தீங்குலே இருக்கிற மனிதர்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு எந்த தீங்கும் உங்களுடைய பிள்ளைகளை அணுகாத அளவுக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கு வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகத்தால், பலத்தால், அற்புதத்தால், ஜெயத்தால் வெற்றியை நடத்துங்க. கிருபையாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.